வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டெல்லி முதலமைச்சர் பதவியிலிருந்து 2 நாட்களில் விலகுவதாக அரவிந்த் கெஜ்ரிவால் அதிரடி அறிவிப்பு. தான் நிரபராதி என மக்கள் தீர்ப்பளிக்கும் வரை முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார மாட்டேன் எனவும் திட்டவட்டம். ஆங்கிலேய ஆட்சியை விட கொடுமையானது தற்போதைய பாஜக ஆட்சி என அரவிந்த் கெஜ்ரிவால் சாடல். ஆம் ஆத்மி கட்சியை அழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டே தன்னை பாஜக ஆட்சி கைது செய்ததாகவும் குற்றச்சாட்டு. மகாராஷ்டிரா தேர்தலுடன் சேர்த்து டெல்லிக்கும் தேர்தல் நடத்த வேண்டும் என கெஜ்ரிவால் வலியுறுத்தல். தான் நேர்மையானவன் என மக்கள் நினைத்தால் தனக்கு மீண்டும் வாக்களிக்கட்டும் என காட்டமாக பேச்சு. உத்தரகாண்ட் நிலச்சரிவில் சிக்கிய தமிழர்களை மீட்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. பாதிக்கப்பட்டவர்கள் நலமுடன் தங்களது ஊருக்கு திரும்ப அனைத்து உதவிகளையும் செய்து வருவதாகவும் தகவல். உத்தரகண்டில் நிலச்சரிவில் சிக்கியவர்களுடன் தொலைபேசி வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதால் அஞ்ச வேண்டாம் என ஆறுதல். உங்க மினிஸ்டர் எம்ஆர்பி சாருடைய பேச சொல்லிட்டு சார் அப்பயே. சரிம்மா. உத்தரகண்டில் சிக்கியவர்களில் 15 தமிழர்கள் ஹெலிகாப்டர் மூலம் பத்திரமாக மீட்பு. எஞ்சியவர்களை மீட்கும் பணி நடைபெற்று வருவதாக கடலூர் ஆட்சியர் தகவல். பேரறிஞர் அண்ணாவிற்கு இன்று 116வது பிறந்த நாள். சென்னை அண்ணா சாலையில் உள்ள அவரது சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டுள்ள திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை. தென்னாட்டு பெர்னாட் ஷா பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்த நாள் தமிழ்நாடு முழுவதும் கொண்டாட்டம். திமுக, அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் அவரது உருவ சிலைக்கு மற்றும் படங்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை. அதிகாரத்தை பகிர்ந்தளிப்பதுதான் ஜனநாயகம் என மீண்டும் கூட்டணி ஆட்சியை வலியுறுத்தினார் திருமாவளவன். மதுவிலக்கு மாநாட்டில் எந்தவித அரசியல் கலப்பும் இல்லை எனவும் பேட்டி. ரியல் டெமோக்ரஸி ஒரு இடத்துல அதிகாரத்தை குவிக்கிறது கிடையாது. ஜனநாயகங்கிறது பவரை டீசென்ட்ரலைஸ் பண்ணணும். அப்போ ஒரு கூட்டணி ஆட்சி அமைவதுங்கிறது தமிழ்நாட்டில் அதிமுக, திமுக என யார் ஆட்சிக்கு வந்தாலும் கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு இல்லை என்ற பேச்சுக்கே இடமில்லை. மதுரையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேட்டி. கூட்டணி என்ற பேச்சே கிடையாது. கூட்டணி ஆட்சி என்பதே கிடையாது. தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி தமிழக மக்கள் விரும்ப மாட்டாங்க. முதல்ல அதை நினைச்சுக்குங்க. மற்ற மாநிலங்கள்லாம் என்ன நடப்படுதுன்னு தெரியும். மகாராஷ்டிராவில் என்ன நடக்குது, மற்ற ஆந்திரா, மற்ற மாநிலங்கள்லாம் என்ன நடக்குதுன்னு தெரியும். ஏங்க இவர் மது ஒழிப்பில் நாங்கள் PhD, திருமாவளவன் LKG தான் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சனம். திருமாவளவன் மது ஒழிப்பு மாநாடு நடத்தினால் ஆதரிப்பதாகவும் கருத்து. நாங்கள் PhD படிச்சிருக்கிறோம். திருமாவளவன் அவர்கள் இப்போதான் LKG வந்திருக்கிறார்.
அவர் தான் இப்போ தான் தொடங்கியிருக்கிறாரு. எங்கள் ஐயா வந்து கட்சி தொடங்குவதற்கு முன்பு யார் நடத்தினாலும் நாங்கள் ஆதரிப்போம். ஏன்னா இது பாமகவை இழிவுபடுத்துவதை விசிக இதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டுமென அன்புமணி எச்சரிக்கை. விசிக மட்டும் சாதி கட்சி இல்லையா என்றும் அன்புமணி ராமதாஸ் கேள்வி. அதான் நீங்கள் மாநாடு நடத்திங்க நடத்தல, அதை பற்றி எங்களுக்கு இல்லை, நடத்திட்டு போங்க. அதனால் மற்ற கட்சிகளை பற்றி குறிப்பாக எங்களை பற்றி நீங்கள் இழிவுபடுத்தாதீங்க. உண்மையிலே உங்களுக்கு மாநாடு வெற்றி பெறணும்னா நீங்கள் சகோதரி கனிமொழியை கூப்பிடுங்க. தமிழகத்தில் தலித்துகளுக்கு எதிரான நிலைப்பாட்டை விதைத்தது பாமக என திருமாவளவன் கடும் சாடல். பாமகவை இழிவாக பேச வேண்டாம் என எச்சரிக்கை விடுத்த அன்புமணிக்கு பதிலடி. தலித் என்று பிரித்து ஒரு வெறுப்பு அரசியலை விதைத்தது பாமக. இதை அவர்களால் மறுக்க முடியாது. அதனால் ஏற்பட்ட கசப்பான அனுபவத்தின் அடிப்படையிலே விடுதலை சிறுத்தைகளின் முன்னணி தலைவர் ஜார்க்கண்ட் மாநிலம் வழியாக இயக்கப்படும் 6 புதிய வந்தே பாரத் ரயில்களின் சேவை தொடக்கம். ஜார்க்கண்ட் மாநிலம் டாடா நகரிலிருந்து பிரதமர் மோடி ரயில் சேவையை தொடங்கி வைத்தார். நாட்டில் கடந்த 2023-2024 நிதியாண்டில் 2 லட்சம் கோடி ஜிஎஸ்டி மோசடி நடந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல். 70,000 கோடிக்கு மேல் மோசடி செய்து மகாராஷ்டிரா மாநில தலைநகர் மும்பை முதலிடம். பீகார் தேர்தலில் வெற்றி பெற்றால் 1 மணி நேரத்திற்குள் மதுவிலக்கை ரத்து செய்வேன். புதிதாக கட்சி தொடங்கி தேர்தலை சந்திக்க உள்ள தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோர் வாக்குறுதி. இஸ்ரேலில் 10,000 இந்தியர்களுக்கு வேலை வழங்குவதற்கான ஆட்தேர்வு முகாம் புனேவில் நாளை துவங்குகிறது. இந்தியா இஸ்ரேல் போடப்பட்ட ஒப்பந்தத்தின்படி ஆட்கள் தேர்வு நடைபெறுவதாக தகவல். மறைந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரியின் திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை. சென்னை தியாகராய நகர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். திமுகவின் பவள விழாவுக்கான இலச்சினை சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திறப்பு. திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு கேரளா, தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் உற்சாக கொண்டாட்டம். பாரம்பரிய உடையணிந்து குடும்பத்துடன் சாமி தரிசனம். மலையாளி மக்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான ஓணம் வாழ்த்துக்கள் என பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. இந்நாளில் அமைதி, செழிப்பு, ஆரோக்கியம் நிலவட்டும் என்றும் வாழ்த்து. விநாயகர் சதுர்த்தியை தவிர்த்து ஓணத்திற்கு மட்டும் விஜய் வாழ்த்து தெரிவித்ததால் வெடித்தது சர்ச்சை. திராவிட பாணியில் இந்து பண்டிகைகளை விஜய் தவிர்க்கிறாரா என மக்கள் மத்தியில் கேள்வி. மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை மாவட்ட ஒருபோக பாசனத்திற்காக வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறப்பு. வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி திறந்து வைத்தார். கடலூர் திருவந்திபுரம் பெருமாள் கோயிலில் ஒரே நாளில் 104 திருமணம். ஆவணி மாத இறுதி முகூர்த்தம் என்பதால் திணறியது கோயில் நிர்வாகம்.
சென்னை சீனிவாசபுரம் கடற்கரையில் விநாயகர் சிலைகள் போலீசார் பாதுகாப்புடன் கரைப்பு. அசம்பாவிதம் ஏற்படாத வண்ணம் கேமராக்கள், ட்ரோன்கள் மூலம் தீவிர கண்காணிப்பு. தமிழக மீனவர்களை மொட்டையடித்து அவமரியாதை செய்யும் அதிகாரத்தை சிங்கள அரசுக்கு யார் கொடுத்தது என ராமதாஸ் கேள்வி. மத்திய மாநில அரசுகள் இனியும் வேடிக்கை பார்க்காது என வலியுறுத்தல்.